பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார். இந்த நாளிலும் கூட ஒரு 20 நிமிடம் இந்த செய்திக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கும் மிகுந்த பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்க போகின்றோம். உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகை குறித்தும் பகிரங்க வருகை குறித்தும் வேதத்தின் அடிப்படையிலே தியானிக்கும்படிக்கு நான் உங்கள் மத்தியிலே வருகிறேன். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் அநேக தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரகசியத்தை வெளிப்படுத்தி வேத புத்தகத்திலே அவைகளை எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாகிலும் அது நிறைவேறாமல் போவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, அநேக மனுஷர்கள் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்று வரையிலும் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர் வானங்களை உண்டாக்கினவர், மனுஷரை படைத்தவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். எனவே அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. எசேக்கியேல் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். எசேக்கியேல் 44:1 என்ன சொல்லுகிறது பாருங்க. பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்திற்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. தேவாலயம் பரலோகத்திலே தீர்மானிக்கப்பட்டு இந்த பூமியிலே கட்டப்பட்ட தாவீதின் மகனான சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட பழைய ஏற்பாட்டு தேவாலயம். அதற்கு 4 வாசல்கள் இருந்தது. கிழக்கு வாசல் என்று சொல்லி ஒன்று இருந்தது. அந்த வாசல் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே தன்னுடைய பகிரங்க வருகையின் பொழுது பிரவேசிக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, கிழக்கே இருக்கின்ற அந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சம்பவிக்கவில்லை. ஆனாலும் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒட்டமான் எம்பையர் என்று சொல்லக்கூடிய ஈரான் தேசத்தினுடைய ஆளுகையில் இருந்த அதனுடைய அதிபதி எருசலேமுக்கு விரோதமாக படையெடுத்து சென்று அதை கைப்பற்றி கிழக்கு வாசலை அவன் அடைத்து வைத்தான். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எவ்வளவாய் நிறைவேறினது பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அவன் மேசியா கிழக்கு வாசல் வழியாக உட்பிரவேசிப்பார் என்பதை அறிந்து அதை செய்தான். இதன் வழியாக ஒருவரும் உட்பிரவேசிக்க கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் எசேக்கியேலுக்கு இதை வெளிப்படுத்தி இங்கே எழுதி வைத்திருக்கின்றார். சில 100 வருடங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே நிறைவேறினது. எனக்கு அருமையானவர்களே, வேதம் உண்மை என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தால சகரியா 14:2 என்ன சொல்லுகிறது பாருங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. இது 3ஆம் உலக யுத்தத்தின் பொழுது இஸ்ரவேலர்கள் படப்போகிற பாடுகளை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இயற்கை சீற்றங்கள், காட்டுத்தீ, இன்னும் பலவிதமான கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகின்றது. இரகசிய வருகை, இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை
எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே வருவார் என்று சொல்லி வேதத்திலே, புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 24:27 நாம் என்ன பார்க்கின்றோம்? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். மின்னல் அது கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் எப்படி பிரகாசிக்கிறதோ அத்தனை செகண்ட்ஸ் தான் ஆண்டுடைய வருகை இருக்கும். அப்பொழுது அவர் விசுவாசித்து தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதற்கு அடுத்தால நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. அதற்கு பின்பதாக, இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக, இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து நீதிமான்களாக வாழ்ந்து தங்களை காத்து கொண்ட ஒவ்வொரு மனுஷரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக அங்கே 7 வருஷ அந்த கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும். தானியேலின் புத்தகத்தில் இதை குறித்து விரிவாக எழுதப்பட்டிருக்கின்றது. நாட்கள் முதற்கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வருஷம். முதல் 3.5 வருஷம் அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு அதிபதி அவன் ஆட்சி செய்வான். அவன் முதல் 3.5 வருஷங்களிலே தன்னை தேவனாக, மேசியாவாக, இயேசு கிறிஸ்துவை போல அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஜனங்கள் மத்தியில், இஸ்ரவேலர்கள் மத்தியில் பலத்த கிரியைகளை செய்து அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றுவான். இஸ்ரவேலர்கள் அவனை நம்பி பின்பற்றி போவார்கள். அதற்கு அப்புறமாக இருக்கின்ற 2வது பகுதியான 3.5 வருஷத்தில் அவன் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துவான். பன்றியின் இரத்தத்தை பலிபீடத்தில் அங்கே ஊற்றுவான். எனக்கு அருமையானவர்களே, அதை கண்ட இஸ்ரவேலர்கள் கொதித்து போவார்கள். அவர்களுக்கு பன்றி ஆகாத ஒரு மிருகம். வேதத்தின்படி பன்றி என்பது அசுத்தமான ஒரு மிருகம். எனவே அவர்கள் இவன் கள்ள தீர்க்கதரிசி என்றும் அந்தி கிறிஸ்து என்றும் கண்டுகொள்வார்கள். அதற்கு பின்பதாகத்தான் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்டு சியோனிலிருந்து சுவிசேஷம் புறப்படும். உலகம் முழுக்க அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தொடங்குவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அதிலே விசுவாசிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவார்கள். அதோடு கூட அந்தி கிறிஸ்து அவர்களை கொல்லவும் அழிக்கவும் தொடங்குவார். இரத்த சாட்சியாக அவர்கள் மரிப்பார்கள். இது இரகசிய வருகைக்கு பின்பதாக நடக்கின்ற காரியங்கள். இதே மத்தேயு அதிகாரத்தில் இவைகள் அந்த சீக்வன்ஸில் அழகாக எழுதப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்பதாக பாருங்கள், அந்த 7 வருஷத்தினுடைய அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளம் வானத்தில் தோன்றும். மத்தேயு 24:30 சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லி. இரகசிய வருகையில் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. அவரை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே வானத்திலே மனுஷகுமாரன் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மின்னல் தோன்றி மறைகிறது போல வருகிறதை கண்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் இப்பொழுது பாருங்க, எல்லா ஜனங்களும், பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் இயேசு கிறிஸ்துவை கண்டு புலம்புவார்கள். என்ன புலம்புவாங்க? இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை. அவர் தாம் சொன்னபடியே வந்து விட்டாரே என்று சொல்லி, ஐயோ அவரை நாம் விசுவாசியாமல் போய்விட்டோமே என்று சொல்லி அவரை கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கின்றார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலத்த அற்புதங்கள் மூலமாக, தன்னுடைய அன்பான செயல்கள் மூலமாக கல்வாரி சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தி, நானே உங்களுக்காக மரித்த தேவன், மாம்சத்தில் இறங்கி வந்த தேவ ஆட்டுக்குட்டி, என்னை விசுவாசித்தால் உன் பாவங்களை நீ என் இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுவாய் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கை சாட்சியின் மூலமாக, பலத்த கிரியைகள் மூலமாக இன்று வரையிலும் கிரியை செய்கிறவராக இருக்கிறதுனால அவரை நம்ப பண்ணினார். அநேக காரியங்களினாலே, தன்னுடைய அன்பான நடவடிக்கைகள் மூலமாக
தன் இரு கரங்களை நீட்டி என்னிடத்தில் வா, உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா, நீ என்னிடத்தில் வா, நான் உன் கர்த்தர், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவர் அன்பின் கயிறுகளினாலே நம்மை கட்டி இழுத்து பார்த்தார். ஆனால் நாமோ அவருக்கு செவி கொடுக்காமல் அவரை விட்டு விலகி செல்வதையே வாடிக்கையாக வைத்திருந்தோம். மெய் தேவன் அல்லாத அநேக உலக பொருட்களை, மண்ணை கல்லை வணங்கி அவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருந்தோம் அல்லவா? உலகத்தின் பாவத்தின் மேல் நேசம் வைத்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஜீவியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல், வேதம் சொல்லுகிற வார்த்தைகளின்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்காமல் அவரை விட்டு விலகுவதே நாம் வாடிக்கையாய் வைத்திருந்தோம் அல்லவா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய நாள் வருகிறது. ரகசிய வருகை எந்நேரம் வேண்டுமானாலும் இருக்கும். அதை பிதாவாகிய தேவன் ஒருவரே அறிவார். எனவே நாம் எந்நேரமும் விழித்திருந்து இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், காத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய கரை திரை இல்லாத பரிசுத்த ஜீவியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதற்கு பின்பதாக இந்த 7 வருஷ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பின்பதாகத்தான் பகிரங்கமான வருகை இருக்கிறது. எங்கே வருவார் என்று சொல்லி இன்னும் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்திலே 1000 வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே சீயோனிலே வந்து அரசாள வருவார். 1000 வருஷம் இந்த பூமியை அரசாளுவார். அப்பொழுது பிசாசானவன் கட்டப்பட்டிருப்பான். அவனை பாதாளத்தில் அடைத்து போடுவார். தம்முடைய தூதரை அனுப்பி அவனை அடைத்து போடுவார். அந்நாட்களிலே அவரை நேசித்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், பரிசுத்தை காத்து கொண்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவோடு இறங்கி வருவார்கள். பகிரங்க வருகையில் அங்கே சீயோனிலே வந்து அவரோடு கூட இந்த பூமியிலே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆனந்த களிப்புடன் கர்த்தரோடு கூட மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருப்பார்கள். அந்நாட்களிலே நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். அதுவரையில் நமக்கு கண்ணீர் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அங்கே பிசாசு இருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து நம்மை தாய் தன் பிள்ளைகளை சீராட்டி பாராட்டி ஆதரித்து வளர்ப்பது போல நம்மை ஆளுகை செய்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவார். நாம் சந்தோஷமாக இருப்போம். இந்த உலகத்திலே மரணம் இல்லை, அழுகை இல்லை, புலம்பல் இல்லை. ஏனென்று சொன்னால் பிசாசானவன் அங்கே இல்லை. 1000 வருஷ அரசாட்சியில் தான் ஆண்டவனுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏன் நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒருவரே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். இந்த உலகத்திலே அற்புதங்களை செய்கிற அநேக தெய்வங்கள் உண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை ரட்சிக்க வல்லவர். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவர். வேறு எந்த தெய்வத்திற்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் அநேகர் தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு தங்களுடைய கிரியைகளின் மூலமாக பரிசுத்தம் அடைந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பது எட்டா கனியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுதுதான் அவனாலே பரிசுத்தமாக வாழ முடியும். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களில் இருந்து அவனால் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். பாவ மன்னிப்பு நிச்சயம் அவனுக்குள் வரும். அப்பொழுது பரலோகம் செல்லலாம் என்கிற நம்பிக்கை அவனுக்குள் எப்பொழுதும் பூத்து குலுங்கி கொண்டு இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. என்னுடைய ஊழியத்திலே குடிக்கு அடிமையாக இருந்த ஒரு சகோதரன், அவர் தன்னுடைய மகளுக்கு நேரிட்ட பிசாசு போராட்டத்தின் நிமித்தமாக என்னிடத்திலே வந்து ஜெபிக்கும்படி வந்தார். இரவெல்லாம் அழுவாள், பகலெல்லாம் அழுது கொண்டே இருப்பாள். 4.5 வயது நிரம்பிய அந்த மகள், ஒரே மகள், தான் நேசித்த மகள் அழுது கொண்டே இருக்கிறாளே என்று சொல்லி அங்கலாய்த்தவராக தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு ஓடி வந்தார்.
அவளுக்காக ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மகளை விடுவித்தார். அது நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை நம்ப தொடங்கினார். தன் குடிப்பழக்கத்தை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு குடும்பமாக ஊழியம் செய்ய தொடங்கினார். அவர் கர்த்தருக்கு சாட்சியாக வாழத் தொடங்கினார். இன்று வரையிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக அநேகருக்கு போதிக்கிறவராக இருக்கின்றார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருவேளை உங்களால் விட முடியாத பாவ பழக்க வழக்கம் உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்காமல் இந்த உலகத்திலே சமாதான குறைச்சலை கொண்டு வந்து உங்களை தற்கொலை செய்து செத்துப்போக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பொல்லாத பிசாசானவன் குடிக்க வைத்து அந்த குடிவெறி ஆவியானது அநேகரை கொலை செய்து கொண்டிருக்கிறது. குடித்து குடித்து 5-10 வருஷங்களிலே மரித்து போகிறார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த மனுஷரையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய மெய்யான ஜீவ பாதையிலே அவர்களை அழைத்து வந்து தனக்கு ஊழியக்காரனாய் மாற்ற இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். மற்ற எந்த ஒரு மார்க்கத்திலேயும் இது நடப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து காட்டுகிற மார்க்கத்தில் எந்த பாவியானாலும் அவர் தள்ளவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை நோக்கிப்பார், உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். பாருங்க, கடைசி நாட்களிலே அங்கே எருசலேமிலே ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்க வேண்டும். ஒரு உலக மகா யுத்தம் போல் எருசலேமை சுற்றிலும் படைகள் சூழ்ந்து நிற்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏனென்று சொன்னால், அதற்குள்ளாக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இஸ்ரவேலர்கள் அத்துணை பேரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சுவிசேஷத்தை உலகம் முழுக்க அறிவிக்க தொடங்குவார். அந்தி கிறிஸ்துவானவன் அவர்களை கொல்ல தொடங்குவான். அநேக யுத்தங்கள் மூலம் எருசலேமுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எல்லா நாடுகளும் கூடிக்கொள்ளும். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்காக நின்று ஒரு யுத்த மனுஷனை போல யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கின்றோம். சகரியாவின் புத்தகத்தில் நாம் அதை வாசிக்க முடிகிறது. 14:3 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். அவர் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கின்ற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இது பகிரங்க வருகை குறித்து நமக்கு சொல்லுகின்றது. இன்றைக்கும் கூட யுத்த சூழ்நிலைகள் எருசலேமில் இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது பகிரங்க வருகை இருக்காது, இரகசிய வருகை தான் முதலாவது இருக்கும். நாம் அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பகிரங்க வருகையிலே அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் படும். ஒலிவ மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலையானது இன்றைக்கும் எருசலேம் தேசத்தில் இருக்கின்றது. அது இரண்டாக பிளந்து இருக்கிறதுனால இன்றைக்கு இருக்கின்ற இஸ்ரவேல் அரசாங்கம் அந்த ஒலிவ மலையின் மேலே எந்த ஒரு கட்டடத்தையும் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அது இரண்டாக பிளந்து விழும், வடக்கையும் தெற்கையுமா விழுந்து போகும் என்று சொல்லி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வருகிறார் வருகிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களே, இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அநேகர் எண்ணுகிறது உண்டு. அதற்கும் இங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:9 என்ன சொல்லுகிறது? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் பேர் என்னை அறிந்து கொள்ளட்டும், இன்னும் கொஞ்சம் பேர் பரலோக ராஜ்யத்துக்கு வரட்டும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது? அநேகர் அரசியல்வாதிகளாகி தலைவர்களாகி கோடி கோடியாக கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு சேர்க்கணும்.
பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடித்து தங்களுக்கென்று தலைமுறையாக சேர்த்து வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி சேர்த்து வைத்து இந்த தலைமுறைக்கு மேலே எனக்கு பணம் வந்தாயிற்று, எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கு மிகுமாக விமானத்திலேயும் ரயிலிலேயும் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, சம்பாதித்து கொண்டிருக்கிறாங்க. மனுஷன் பணத்தை நாடி தேடி ஓடுகின்றான். மிகுதியாய் சம்பாதித்தவன் அதை வைத்துக்கொண்டு உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவிக்கிறான். உபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி குடித்து வெறித்து சோதோம் குமாராவின் பாவத்தையும் இன்றைக்கு செய்து தங்களை கெடுத்து கொண்டிருக்கின்றான். இந்த சூழ்நிலைகளில் எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அநேக நாடுகளிலே பெருகி கொண்டிருக்கிறது. பாவம் பெருகுகிற இடத்துல கிருபையும் பெருகும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கும்படிக்கு தன்னுடைய கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். சீனா தேசத்திலே ஒரு வருஷத்திற்கு 3.5 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்திய தேசத்திலே 1,20,000 அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார். அதே போல பிலிப்பைன்ஸ் தேசத்திலேயும் 4 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். பாகிஸ்தான் தேசத்திலேயும் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது. முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அறிவித்த மிஷனரிகளாக அநேகரை அனுப்பின அநேக நாடுகள், மேற்கத்திய நாடுகள் இன்றைக்கு பின்மாற்றம் அடைந்து காணப்படுகின்றது. ஆனால் அங்கேயும் கர்த்தருக்கென்று ஒரு கூட்டம் உண்டு. எலியாவின் நாட்களில் பாகாலுக்கு முன்பாக முழங்காலை முடக்காதிருந்த 6,000 பேரை தேவன் மீதியாக வைத்தேன் என்று சொன்னார். அதே போல அங்கேயும் கர்த்தருக்கென்று ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு. அவர்களை தன்னுடைய ரகசிய வருகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்வார். இந்தியாவில் அதிகமான உபத்திரவங்கள் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிறதுனால அவருடைய ஊழியத்தை ஒருபோதும் தடுத்து விட முடியாது. சுவிசேஷம் பரவுவதை ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாது. கிறிஸ்தவம் என்பது அடக்கத்தான் அது வெடித்து சிதறும், பல 100 மடங்காக பெருகும். சரித்திரம் அதை நமக்கு சொல்லுகிறது. ஹிட்லர் என்கின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒரு பாசிச தீவிரவாத தலைவன் அநேக யூதர்களை கொன்றான், கிறிஸ்தவர்களை கொன்றான், லட்சக்கணக்கான ஜனங்களை போரிலே கொன்று குவித்தான். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவன் பிரசங்கம் செய்வதற்காக ஃபீபா ரேடியோ என்று சொல்லி ஒரு ரேடியோவை ஆரம்பித்தான். உலகம் முழுக்க அதிலிருந்து கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக செய்திகள் ஒளிபரப்பானது. கிறிஸ்தவர்களை யூதர்களை முற்றிலும் அழித்து போடணும், அப்பொழுதுதான் இந்த உலகம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்தான். ஆனால் அவன் மாண்டு போனான். அவன் ஆரம்பித்த அந்த ஃபீபா ரேடியோ பின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை உலகம் முழுக்க அறிவிக்க ஒரு கருவியாக பயன்பட்டது. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக எதிர்த்து நின்று ஜெயிக்கலாம், வேத வசனத்தை புரட்டி போடலாம் என்று ஒருவனும் எண்ண முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் வானங்களை உண்டாக்கினவர், சகல அதிகாரத்தையும் உடைய தேவன். எனவே அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசி நாட்களிலே அவர் இங்கே வானத்திலே வந்து நிற்பார். அவரை குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள். இங்கே அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். 2 பேதுரு 3:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். 3:12 என்ன சொல்லுகிறது பாருங்க, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி இராது. இப்பொழுது நாம் பார்க்கின்ற வானமும் இராது. புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி பரலோகத்திற்கு நம்மை அழைத்து சொல்லுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி வருகின்ற
நாம் மனம் திரும்பினால் பரலோகத்திலே ஒரு வீட்டை கட்டி தன்னோடு வைத்துக் கொள்ளும்படி நித்திய ஜீவனை கொடுத்து எந்த ஒரு கவலையும் இல்லாதபடி, பாவ நினைவே இல்லாதபடிக்கு நம்மை நித்திய காலமாய் வாழ வைக்க அவர் கட்டி கொண்டிருக்கின்ற பரலோகத்திற்கு செல்லுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாகவே பரிசுத்தப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோக்கி பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து மெய்யான வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். என்னோடு கூட சேர்ந்து இயேசு மகாராஜா, என் பரிசுத்த ஆவியானவரே, உண்மையாய் மனம் திரும்பி இயேசுவே இரட்சகர் என்றும் அவர் எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பரிசுத்த இரத்தத்தை தெளித்து அவர்களை சுத்திகரியும். உடைய வருகைக்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்தும். எப்பொழுதும் தேவனுடைய விசேஷித ரட்சிப்பின் வல்லமை உண்மையாய் தங்களை ஒப்பு கொடுத்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குகிறது. அநேகர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் தொடுதலை உணர்கிறீர்கள். இந்த சமயத்தில் அநேகருடைய வியாதியின் கட்டுகள் மறைந்து போகிறது. வயிற்று பலவீனத்தினாலே மாதம் ஏற்படுகிற அந்த பிரச்சனை நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார். வயிற்றில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் மறைந்து போகிறது. என் பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறார், அநேகரை விடுவிக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற அநேகருக்கும் அபிஷேகத்தையும் வல்லமையும் இந்த நிமிஷத்தில் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். தேவனுடைய தொடுதலை அநேகர் உணர்கிறீர்கள். உங்கள் வீடுகளிலே கிரியை செய்து கொண்டிருக்கின்ற பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. ஏதோ கர்த்தருடைய நாள் சமீபித்து வருகிறது என்று சொல்லி விசுவாசித்தவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரட்சித்து வழிநடத்துகிற தயவுக்கு ஐசோதம். இந்த நாளிலும் பில்லி சூனிய கட்டினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த வல்லமை இறங்கி அப்பா ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குகிறதற்காய் நன்றி. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இதோ கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் வந்து நின்று உங்கள் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறார். பரலோகத்திலேயும் உங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்க. சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதி இல்லாமல் தவித்து புலம்புகிற, இரவெல்லாம் தூக்கமில்லாமல் இருக்கின்ற அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்க. உங்கள் வீடுகளிலே போராடின இச்சையின் ஆவிகள் இன்றைக்கு துரத்தப்படுகிறது. ஒரு விசேஷித்த சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும்படிக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்குகிறார். மெய்யாய் மனம் திரும்பி இன்றைக்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொருவரும் குணப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் பெருவெள்ள இறைச்சலை போல உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தகுதிப்படுத்துகின்றார். அவரே உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போனது. ஒரு விடுதலை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் அது வெண்மையான பஞ்சை போல மாறி போனது. இயேசு கிறிஸ்து உங்களை இப்பொழுதும் தொட்டு பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி உங்களை மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ளுகின்றார். என்னை யாரும் நேசிக்கலையே, என்னை யாரும் ஆதரிக்கலையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற அநேக பிள்ளைகளை நான் பார்க்கின்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் உங்கள் மேல் நீட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சமாய் வந்து நின்று உங்களை தொடுகிறார். ஏன் நீ மரித்து போகணும்? ஏன் நீ தற்கொலை செய்து அழிந்து போகணும்? உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை ஆற்றி தேற்றுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக மாற்றுகின்றார். உங்களுக்கு உதவி செய்ய ஒரு மனுஷரும் இல்லை. ஆனால் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை உங்கள் மேல் வைக்கிறார். இன்று முதல் உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடானவைகளை சமமாக்கி உங்கள் பாதையில் எல்லாம் நெய்யாய் பொழிய செய்வார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கும் உங்களையும் தம்முடைய சொந்த ஜனங்களாக இஸ்ரவேலர்களாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். பரலோகத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலேயும் நம்மை பரலோக மகிமையை காணும்படி செய்வார்.
பரலோகத்தின் சந்தோஷத்தை நமக்குள்ளே வைப்பார். ஏனென்று சொன்னால் அவரே நமக்குள் வருகிறதுனால, பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால அவர் பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளேயே வைக்கிறார். அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக அநேகர் மேல் இன்றைக்கு முத்திரை போடப்பட்டதற்காக என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிலேயும் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றும் மகிமை செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you.